வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "விழியே கதை எழுது" கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். எனக்கு உன் தந்தையை நேரில் பார்த்து பாராட்ட வேண்டும் போல் இருக்கிறது ஷண்மி. அம்மா இல்லை என்று வருத்தப்பட்டதே இல்லை என்றாயே. அந்த ஒரு வாக்கியத்தின் பின்னே உன்னை வளர்க்க உன் தந்தை எவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஒரு அப்பாவாக தன் மகளிடம் இப்படி ஒரு பாராட்டு வாங்குவதென்பது ஒன்றும் சுலபமான விஷயம் இல்லை. ஒரு அப்பாவாக அவர் ஜெயித்து விட்டார் என்றார் வாசுதேவன் உள்ளார்ந்த குரலில். உண்மைதான் அங்கிள், என் அப்பா ரொம்ப ரொம்ப கிரேட். எல்லோருக்கும் அவரவர் அப்பா உயர்வுதான் என்றாலும் என் அப்பா தனிதான் அங்கிள் என பெருமையோடு கூறியவள், இப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றாள் மென்மையான குரலில். உன்னை போல புத்திசாலித்தனமும் துருதுருப்பமாக ஒரு பெண் கிடைக்க உன் தந்தையும் கொடுத்து வைத்திருக்கத்தான் வேண்டும். எங்களுக்குமே பெண் குழந்தை இல்லையே என்று குறை இருந்தது. உதி வந்த பிறகுதான் அந்த குறையே தீர்ந்தது என்ற பெரியவர் தொடர்ந்து, ஒன்றுக்கு 2 தடியன்களை பெற்று வளர்த்தே காலம் ஓடிவிட்டது என வெகு சோகமாக கூற அவரது முயற்சி பலித்தாற் போல சிரித்தாள் சண்மதி. போதாததற்கு இப்ப ஒரு குட்டி வாண்டு பயல் வேற என வினேஷ் கன்னத்தை கிள்ளி சிரித்தான் ஸ்ரீதர். நான் குட்டி வாண்டு பைய இல்ல என்றான் வினேஷ் மழலையில். சிரித்தபடி, குட்டி வாண்டு பயல் இல்லாமல் நீ வேறு என்னடா என்ற தன் மடியில் இருந்த அண்ணன் மகனை விசாரித்தான் ஸ்ரீதர். பெய்ய வாண்டு பைய என்று அவன் வெகு பெருமையாக கூறி ஸ்ரீதரின் கழுத்தை கட்டிக்கொள்ள எல்லோருக்கும் சிரிப்பு மூண்டது. சிரிப்பினோடு ஹவ் ஸ்வீட் என்றாள் சண்மதி ஆசையாக. ஸ்ரீதர் மடியில் இருந்து இறங்கி ஓடி வந்து சண்மதியின் காலை கட்டிக்கொண்டு, ஷம்மி எனக்கு என வினேஷ் கேட்கவும் மற்றவர் நமட்டு சிரிப்பு சிரிக்க, என்ன கண்ணா என புரியாமல் கேட்டாள் சண்மதி. ஹை ஸ்வீட்னு சொன்னிய ஷம்மி என பொடியன் வெகு விபரமாக நினைவுபடுத்தவும் விஷயம் புரிந்த சண்மதி அவனை ஆசையோடு கைகளில் தூக்கி கொண்டாள். பெயர் சொல்லக்கூடாது கண்ணா, வாங்க போங்க என்றுதான் மரியாதையாக பேச வேண்டும் என உதயா இதமாய் திருத்த சண்மதி தடுத்தாள். தடுக்க வேண்டாம், அவன் இப்படி அழைப்பதே எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றாள் சண்மதி புன்னகையோடு. வீட்டில் சின்னம்மா என்ற வேலையாட்கள் அழைப்பிற்கும் வெளியில் பிசினஸ் மேக்னெட் சண்முக பிரகாஷ் டாக்டர் என்கிற மரியாதை அழைப்பிற்கும் பெரும் அளவு பழக்கப்பட்டவளுக்கு இந்த 2.5 வயது குட்டி வாண்டு தன்னை உரிமையாய் பெயர் சொல்லி உரிமையில் அழைப்பது மிகவும் இதமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. ஷம்மி, ஹை ஸ்வீட்னு சொன்னீங்க, எங்க காட்டு என வினேஷ் மீண்டும் காரியத்தில் கண்ணாக நினைவுபடுத்தவும், அது ஹை ஸ்வீட் இல்ல கண்ணா, ஹவு ஸ்வீட். அப்படின்னா எங்கள் வினேஷ் எவ்வளவு ஸ்வீட் பாய் என்று பாராட்டுவதாக அர்த்தம் என அவனுக்கு புரியும்படி விளக்கினாள் சண்மதி. நானா ஸ்வீட்டு? ஆமாம்டா கண்ணா, நீதான் ஸ்வீட், ரொம்ப அழகான ஸ்வீட் என சிரித்தபடி அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் சண்மதி. அவளது கழுத்தை தன் பிஞ்சு கைகளால் கட்டிக்கொண்டு, ஹை அம்மா அப்பா, வினேஷ் தான் ஸ்வீட்டாம். பாட்டி, நான் தான் ஸ்வீட்டாம். தாத்தா சித்தப்பா, நான் ரொம்ப ஸ்வீட்டு பாயாம் என குதூகலித்தான் வினேஷ். அவனை முகத்தில் சிரிப்பு வழிய பார்த்திருந்த சண்மதிக்கு உள்ளூர, இவனுக்கு இப்பொழுது தர தன்னிடம் சாக்லேட் கூட இல்லை என மிகவும் வருத்தமாக இருந்தது. இவனுக்கு பிடித்த ஸ்வீட்டை கேட்டு கடைக்கு போய் வாங்கி கொடுத்து விட்டுத்தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என உள்ளூர ஓடிய யோசனையை உதயாவின் குரல் கலைத்தது. சரியான இனிப்பு பைத்தியம் சண்மதி, எவ்வளவு தின்றாலும் ஐயாவுக்கு திருப்தியே வராது. தப்பி தவறி யாராவது ஸ்வீட் சாக்லேட் என்றால் போதும், பெரியவருக்கு குஷி பீத்து கொண்டு வந்துவிடும். உடனே அவர்களோடு ஃப்ரெண்டாகி விடுவார் என்ற உதயா தொடர்ந்து, ஆனால் வந்தவுடனே உன்னிடம் அவன் ஒட்டி கொண்டது ஆச்சரியம்தான் என்றாள் சிரித்தவாறு. ஆசையோடு குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்ட சண்மதி, அடடா, இப்பொழுது என்ன செய்வது? பெரியவரை ஏமாற்றி விட்டால் பிறகு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் செய்து விடுவாரே, என்ன செய்யலாம் என்றபடி உள்ளூர யோசித்தாள். சந்திப்பு மிகவும் தற்செயலாக தோன்ற வேண்டும் என்ற அடிப்படையில் போட்ட திட்டமாதலால் வினேஷிற்கு ஏதும் வாங்காமல் வெறுங்கையோடு வந்ததும் அவள்தான்.
ஆனால் இப்பொழுது அவன் ஆசையாக கேட்டதும் உடனே அவனுக்கு ஏதாவது தர வேண்டும் என அவள் மனம் பரபரத்தது. அப்போது வினேஷ் அறியாமல் அவள் கையில் சாக்லேட் பாரை திணித்தான் ஸ்ரீதர். அதை சற்றும் எதிர்பார்க்காததால் சண்மதி வியப்பும் நன்றியுமாக அவனை நோக்கினாள். அவள் உள்ளம் புரிந்தாற் போன்ற அவனது அச்சிறு செய்கையில் அவள் உள்ளத்தில் சந்தோஷம் ஊற்றாய் பொங்கியது. உதயாவும் தேவகியும் அவளை கவனிப்பது போல் தோன்றவே சட்டென தன்னை சுதாரித்து கொண்டு வினேஷிடம் சாக்லேட் பாரை நீட்டிய சண்மதியின் விழிகளில் சுவர் கடிகாரம் பட திகைத்து போனாள். மணி மதியம் 1 போகிறதா? இவ்வளவு நேரம் எப்படி ஓடியது? நம்ப முடியாமல் அனிச்சை செயலாய் கடிகாரத்தை பார்த்தவள், மை காட், இவ்வளவு நேரமாகிவிட்டதே, நான் கிளம்ப வேண்டும் ஆன்டி என்றபடி வினேஷை இறக்கி விட்டுவிட்டு கைப்பையை எடுக்கவும் தேவகி தடுத்தார். லஞ்ச் ரெடியாகி விட்டது சண்மதி, இருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்றார் பிரியமுடன். அவருக்கு அவளை மிகவும் பிடித்துவிட்டது. மற்றவர்களும் சேர்ந்து மிகவும் வற்புறுத்தவும் ஒரே அடியாக மறுக்க முடியாமல் அதே நேரம் ஒத்துக்கொள்ளவும் முடியாமல் தயங்கினாள் சண்மதி. புதியவள் தானே என்று எண்ணாமல் நெடுநாள் பழகிய நபரை போல் தன்னை நடத்துவதைக் கண்ட அவள் உள்ளம் கனிந்தது. ஆனாலும் தந்தையின் நினைவில், அப்பா எனக்காக சாப்பிடாமல் காத்து கொண்டிருப்பார் என்றாள் அவள் மறுக்கும் தொனியில். அவ்வளவு நேரமும் அதிகம் பேசாமல் கைகட்டியபடி அமர்ந்திருந்த ஸ்ரீதர், சாப்பிட்டு விட்டு செல்லலாமே சண்மதி, அப்பாவுக்கு கால் செய்து சொல்லிவிடேன் என்றான் தனிவாக. ஸ்ரீதரா பேசுகிறான் இவ்வளவு தனிந்த குரலில், அதுவும் தன்னிடம்? ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு. அவளது விழிகளில் வியப்பை கண்டவன் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி, விருந்தோம்புதல் தமிழர் பண்பாடு என்றான் அமர்த்தலாக. வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு செல்லை எடுத்தாள் சண்மதி. விஷயத்தை கோரியதும் சண்முக பிரகாஷ், வெரி குட் பிளான், சக்சஸ் ஆகிவிட்டது என்று சொல். நீ இருந்து சாப்பிட்டு விட்டே வாடா. இங்கே குணா, சதா, அபிராமி வந்திருக்கிறார்கள். சோ எனக்கு பொழுது ஓடிவிடும். நீ லஞ்ச் முடித்து விட்டே வா என்றார் அவர் உற்சாகத்தோடு. சரி டாட் என சிரித்தபடி செல்லை ஆஃப் செய்துவிட்டு திரும்பினாள். சாப்பிட செல்லும் பொழுது ஸ்ரீதரிடம் சரியான சமயத்தில் சாக்லேட் தந்து உதவியதற்கு நன்றி தெரிவித்தாள் அவள். அப்பொழுது அவனிடம் தர என்னிடம் ஒன்றுமில்லையே என தடுமாறி கொண்டிருந்தேன். சமயத்தில் தந்தீர்களே, தேங்க்யூ சோ மச் என்றாள் அவள் குரலில் உற்சாகத்தோடு. அவளை ஒரு பார்வை பார்த்தவன், வினு ஏமாந்து விடக்கூடாதே என்று அவனுக்காக நான் தந்ததற்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என படு அமர்த்தலாக கூறிவிட்டு முன்னே செல்லவும் அவன் முதுகை முறைத்தாள் சண்மதி. சரியான கல்லுளி மங்கன் என முணுமுணுத்தவள். அவன் நின்று என்னவென்று கேட்கவும், ஒன்றுமில்லையே என்றாள் எரிச்சலோடு. அவளது எரிச்சலை சற்றும் கண்டுகொள்ளாமல், பிறகு என்ன நின்று விட்டாய், வா சாப்பிட போகலாம், டைனிங் ஹால் அந்த பக்கம் என அழைத்தவன், எனக்கு ஒரு டவுட் என்றான் சீரியஸான குரலில். என்ன என்று கேட்டாள் அவள் சந்தேகத்தோடு. என் வீட்டிற்குள் நுழைவதற்கு நீ போட்ட பிளான் உன் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா என சர்வ சாதாரணமாக அவன் விசாரிக்கவும் சண்மதிக்கு முகம் சிவந்தது. அவள் நினைத்தது சரிதான், கண்டுபிடித்துத்தான் விட்டான். தன்னை சற்று சமாளித்து கொண்டு, என்னது பிளானா என ஏதும் தெரியாதது போல கேட்டபடி நிமிர்ந்து அவன் முகத்தை சந்தித்தவளுக்கு மீண்டும் முகம் சிவந்தது. சற்று நேரம் அவள் திணறுவதை வேடிக்கை பார்த்தவன், சரி வா போகலாம், அங்கே எல்லோரும் நமக்காக காத்திருப்பார்கள் என்றபடி நகர்ந்தான். சாப்பிட்டு விட்டு கிளம்பும் சமயம் சுவரில் பெரிதாக மாட்டியிருந்த பெயிண்டிங் கண்களை கவர அருகில் சென்று பார்த்தாள். கண்களை மட்டுமல்லாமல் கருத்தையும் கவர்ந்தது அவ்வருமையான ஓவியம். அழகிய நீல நிற வானம் பின்னணியாக அமைய, கீழே ஒரு பெரிய வாவி, அவ்வாவியை சுற்றிலும் அழகிய மலர் செடிகள், கூடவே ஒரு அடர்ந்த மரம். அம்மரத்தில் மந்தகாச புன்னகையோடு சாய்ந்திருந்தாள் ஓர் அரசகுமாரி. அவளது பூங்கரத்தில் ஒரு நீலோத்பல மலர். மறுகரத்தால் அதை வருடியபடி சாய்ந்திருந்தாள் அவ்வழகிய அரசகுமாரி. இதில் சண்மதியை கவர்ந்தது என்னவென்றால், அந்த ஓவியத்தில் எல்லாமே இள நீல நிறம். வாவி, நீர், வானம், மலர், அவ்வரசகுமாரியின் உடை, அவளது அழகிய மேனியில் முத்தும் நீளமுமாக படர்ந்திருந்த அணிகள் என எல்லாமே மனதை இதமாய் வருடும் அழகிய இள நீல நிறம். ஆனால் வெவ்வேறு ரேஷியோவில் கலக்கப்பட்ட நிறக்கலவை. பிரமித்தாள் சண்மதி. பார்க்க பார்க்க மனதை பரவசமாய் வருடி
இனிமையான அமைதியை மனதில் தோற்றுவித்தது அவ்வழகிய ஓவியம். வாவ்! அமேசிங்! என இதழ்கள் முணுமுணுக்க, அதிலும் எல்லாமே லைட் ப்ளூ காம்பினேஷன். பட் டிஃபரண்ட் ரேஷியோஸ். பியூட்டிஃபுல்! என்றாள் கனவில் பேசுவது போல. சற்று பொறுத்து அருகில் நின்றிருந்த தேவகியிடம் திரும்பி, ஆன்ட்டி, சூப்பர்ப் ஆன்ட்டி! சொல்ல வார்த்தைகளே இல்லை. ரொம்பவும் அழகு! என்றாள் ரசனையில் இதயம் உருக. மீண்டும் ஓவியத்தில் தீராத ஆவலும் தணியாத ரசனையுமாக விழிகளை பதித்து, வண்டர்ஃபுல்! என்றவள். ஆன்ட்டி, இந்த லைட் ப்ளூ என் அம்மாவிற்கு மிகவும் பிடித்த கலர் என்றாள் முறுவலோடு. புன்னகைத்தார் தேவகி. ஸ்ரீதருக்கும் இந்த கலர்தான் பிடித்த கலர் எனவும் வியப்பும் மகிழ்ச்சியுமாக அவனை பார்த்தாள் சண்மதி. தேவகி தொடர்ந்து, இந்த கலருக்கும் கலர் காம்பினேஷனுக்குமாகவே 6,50,000 கொடுத்து இந்த ஓவியத்தை வாங்கி வந்தான். இதில் ஒரு மேஜிக் இருக்கிறது சண்மதி. சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாலே மனம் லேசாவதை நாங்களே உணர்ந்திருக்கிறோம் என சிரித்தார் தேவகி. உண்மைதான் ஆன்ட்டி என தானும் ஆமோதித்தவள் சட்டென பிறந்த குறும்புடன், நம்ப முடியவில்லையே என்றாள் சாதுவாக. எதை என மற்றவர்கள் வினவவும் கண்களில் சிரிப்புடன் ஸ்ரீதரை நோக்கியவள், சாருக்கு இந்த கலர்தான் பிடிக்கும் என்பதைத்தான். சாருக்கு நல்லா அடிக்கிற சிகப்பு தானே பிடிக்கும் என்றாள் குறும்பு கொப்பளித்த குரலில். போச்சுடா என ஸ்ரீதர் முணுமுணுத்தான் குழப்பத்துடன். கிடையாதே, பார்த்தாலே அபாய அறிவிப்பு போல் என்னதிது என முகத்தை சுளிப்பானே என்றார் தேவகி உற்சாகத்தோடு. இப்பொழுது அவருக்கு பிடித்த கலரே அதுதானே ஆன்ட்டி என்றவள் ஸ்ரீதரின் திணறலை உள்ளுர ரசித்தபடி. ஜெயஸ்ரீ மேம் கட்டி கொண்டு வந்த டேஞ்சர் லைட்டை எப்படி பாராட்டினார் தெரியுமா என்றாள் தேன் குரலில். அது யாரது ஜெயஸ்ரீ என கோரஸ் கிளம்பவும், சார் என் கூட வேலை பார்க்கிறார்கள் என்று அறிவித்தாள் அவள் சட்டென பிறந்த குறுகுறுப்புடன். டே ஸ்ரீதர், என்னடா விஷயம்? கிரிதர் தம்பியை விசாரித்தான். அட, நீ வேறு அண்ணா, அவள்தான் உளறுகிறாள் என்றாள். நானா உளறுகிறேன்? பாராட்டினீர்களா இல்லையா? அதை சொல்லுங்கள். பிடிக்காத கலரை ஏன் பாராட்ட வேண்டும் என அவனை வம்பு கிழித்தாள் சண்மதி. அதானே என ஒத்து ஊதிய உதயாவிடம், என்ன அண்ணி நீங்களும் நன்றாய் இருக்கிறதா என்று கேட்டால் மரியாதைக்கு ஆமாம் என்று சொல்வதில்லையா? அவ்வளவுதான் விஷயம் என்றான் ஸ்ரீதர் சண்மதியை முறைத்தபடி. சிரிப்பு பொங்க, நம்பாதீர்கள் என மீண்டும் கிளப்பிவிட்டாள் சண்மதி வேண்டுமென்றே. மீண்டும் ஆவலும் குறுகுறுப்புமாக திரும்பியவர்களிடம் அவள் சொல்வது எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, அவர்களுக்கு அடுத்த மாதம் திருமணம் என தெளிவுபடுத்தவும், ச்சே, சப்பென்று ஆகிவிட்டதே என்றாள் உதயா. சண்மதியோ, கவலையே படாதீர்கள், மறுபடியும் டிபார்ட்மெண்ட்டில் சார் யார் புடவையையாவது பாராட்டாமல் போய்விடுவாரா என்ன? அப்படி பாராட்டினால் உடனே உங்களிடம் ஓடி வந்து சொல்லி விடுகிறேன் என ரொம்ப அக்கறையாய் கூறவும் மற்றவர்களுக்கு சிரிப்பு மூண்டது. சரியான வம்புக்காரியா இருப்பாய் போல என மீண்டும் சிரித்தார் வாசுதேவன். இப்பொழுது புரிகிறது இவன் ஏன் உன்னிடம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான் என்று. சரியான வாலு பெண் என்றார் தொடர்ந்து நகைத்தபடி. சண்மதி தன்னை சுட்டு விடுவது போல் முறைத்த ஸ்ரீதரை கண்கள் மின்ன பார்த்திருந்தாள். அன்று ஓவராக ஜெயஸ்ரீ மேமை பாராட்டிய பொழுது எனக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும் என்பது போல் அவனை விழிகளில் குறும்புடன் பார்க்கவும் தன்னையும் மீறி அவன் முகத்திலும் புன்னகை படர்ந்தது. காலேஜ் கேன்டீன். சரிடி, ஸ்ரீதர் சார் புராணத்தை விடு, அவரது வீட்டில் உள்ளவர்கள் எப்படி என ஆவலாக விசாரித்தாள் பிரியங்கா. கையில் இருந்த ஃபோர்க்கை பிளேட்டில் போட்டுவிட்டு உற்சாகமாக நிமிர்ந்தாள் சண்மதி. வெரி நைஸ், நானே எதிர்பார்க்கவில்லை என்னிடம் இவ்வளவு அன்பாக பழகுவார்கள் என்று. ரொம்பவும் கலகலப்பான ஃபேமிலி. ஸ்ரீதரோட அம்மா என்னை சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். பிறகும் கூட அடிக்கடி வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் விடை கொடுத்தார்கள். எனக்கு அவர்கள் எல்லோரையுமே ரொம்ப பிடித்து விட்டது என மூச்சு விடாமல் கூறினாள் சண்மதி. ஷண்மி, பிளான் பண்ணி வீட்டுக்குள் நுழைந்து விட்டாய். வெரி குட். பிளான் சக்சஸ் ஆகிவிட்டதே. எங்களுக்கு எப்பொழுது ட்ரீட் தரப்போகிறாய் என விளையாட்டாய் ஷீத்தல் கேட்டாள். சண்மதி ரொம்பவும் குஷி மூடில் இருந்தாள். ஸ்ரீதரின் வீட்டில் அவளுக்கு கிடைத்த வரவேற்பு உற்சாகத்தை தந்தது. எனவே இந்த சண்டே எல்லோருக்கும் சோழாவில் ட்ரீட் ஓகேவா என்று வினவவும் ஓகே என கோரஸ் கிளம்பியது.
அவர்கள் டேபிளுக்கு பின்னால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தன் குரூப்போடு நின்றிருந்த சுவாதி, என்ன ஷண்மி, உன் சந்தோஷத்தை எங்களோடவும் ஷேர் செய்துக்க கூடாதா? எங்களுக்கு ட்ரீட் கிடையாதா? என கேட்கவும் மெல்ல புன்னகைத்தாள் சண்மதி. அதற்கென்ன, உங்களுக்கும் ட்ரீட் கொடுத்து விட்டால் ஆயிற்று. நீங்களும் கண்டிப்பாக வரவேண்டும் என அழைத்தாள். நிஜமாகத்தான் அழைக்கிறாயா என சுவாதி சந்தேகத்தோடு வினவ, யா ஷியோர் என்றாள் சண்மதி. ஓகே என்றபடி அந்த கும்பல் நகர்ந்ததும் சண்மதியை முறைத்தாள் சாம்பவி. ஏன் அவர்களை இன்வைட் செய்தாய் என கண்டிக்கவும் புன் சிரிப்போடு, இதில் என்னடி இருக்கிறது, 3.5 வருடங்களாக பழகிவிட்டோம், இன்னும் சில மாதங்கள் தானே, விடடி என்றாள் சமாதானமாக. ஷீத்தல் குறுக்கிட்டு, போடி, அவளை பற்றி உனக்கு தெரியாது, அன்று என்னிடமே வந்து ஸ்ரீதர் சார் என்றால் ஆள் ஹேண்ட்ஸமாக இருக்கிறார் என்று எல்லா கேர்ள்ஸுக்குமே ஒரு கிரேஸ் தான், ஏன் எங்களுக்கு கூடத்தான் சாரை பிடிக்கும், அப்படி இருக்க இவள் மட்டும் என்ன தனி, ட்ரூ லவர் மாதிரி சீன் போடுகிறாள். இவள் சீன் புரிந்துதான் ஸ்ரீதர் சார் இவளை சுத்தமாக கண்டுகொள்ளாமல் அவாய்ட் செய்கிறார் என்று எங்களிடமே மட்டம் தட்டி பேசுகிறாள் ஷண்மி. அவளை போய் நீ ட்ரீட்டுக்கு இன்வைட் செய்கிறாயே என்றாள் எரிச்சலுடன். ஷண்மதியோ, சரி விடுடி, அவளுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்றாள் சர்வ சாதாரணமாக. சமாதானமடையாமல், இதை போய் இவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கொள்கிறாயே, உனக்கு கோபமே வராதாடி என ஷீத்தல் அழுத்து கொள்ளவும், சாம்பவி, இவளுக்கு என்ற கோபம் வந்திருக்கிறது, இவளுக்கு என்று கோபம் வந்திருக்கிறது இன்று வருவதற்கு என்றவள் தொடர்ந்து. ஆனால் ஷண்மி, அன்று அவள் பேசிய பொழுது எனக்கு வந்த ஆத்திரத்திற்கு என பல்லை கடிக்கவும், என்னடி, ஏதாவது சண்டை போட்டு விட்டாயா என கவலையுடன் விசாரித்தாள் சண்மதி. பின்ன என்னடி, அவள் அப்படி பேசியதும் எனக்கும் பவிக்கும் கோபம் வந்துவிட்டது. பவி அவளை வாங்கு வாங்கென்று வாங்கிவிட்டாள். ஷண்மியை பற்றி உனக்கு என்னடி தெரியும், ஆள் ஹேண்ட்ஸமாக இருந்தால் மயங்குபவள் அவள் இல்லை, அதை முதலில் புரிந்து கொள். அவள் ஸ்டேட்டஸுக்கு, அவள் பழகுகின்ற சொசைட்டியில் எவ்வளவு ஹேண்ட்ஸம் கைஸ், அவளது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதா? ஜஸ்ட் ஒரு டின்னர் அவள் கூட அமர்ந்து சாப்பிட மாட்டோமா என்ற ஆவல் கொண்டு அவள் பின்னால் அலைகிறார்கள் தெரியுமா? அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று பேச வருகிறாய்? ஸ்ரீதர் சார் ஒதுங்குகிறார் என்றால் டிபார்ட்மெண்ட் பெயர், அவளோட பெயர் கெட்டுவிடக் கூடாது என்று புரிந்து கொள் என்று சுவாதியை விளாசி தள்ளிவிட்டாள் ஷீத்தல் திருப்தியோடு. அவர்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம் டைமை எனர்ஜியை ஏண்டி வேஸ்ட் செய்ய வேண்டும் என்றாள் சண்மதி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்ட்டியில் அவளுக்கே சுவாதியின் செயலில் சற்று எரிச்சல் வந்தது உண்மைதான். சொல்லப்போனால் அன்றைய பார்ட்டி ரொம்ப ஜாலியாகத்தான் இருந்தது. எல்லோரும் சேர்ந்து அரட்டை அடித்து சிரித்தபடி ரொம்பவும் என்ஜாய் செய்தனர். ஆனால் அவர்கள் கிளம்பும் நேரம்தானா ஸ்ரீதர் தன் நண்பன் ஒருவனுடன் வர வேண்டும். அவனை முதலில் பார்த்தவள் நீப்பாதான். ஏய், அங்கே பார், ஸ்ரீதர் சார் என சுவாதி காதில் முணுமுணுக்கவும் அவளும் கவனித்தாள். அவனுடன் அமர்ந்திருந்த நண்பன் தங்கள் கூட்டத்தை பார்ப்பதையும் பிறகு குறிப்பாக ஷண்மதியை ரசனையுடன் பார்த்து ஸ்ரீதரிடம் ஏதோ கிசுகிசுப்பதையும் கண்ட சுவாதிக்கு எரிச்சல் பெருகியது. அப்பொழுதுதான் அவர்களை கவனித்த ஸ்ரீதர், ஏய் சொல்லி விடாத, ஷீ இஸ் மை ஸ்டூடெண்ட் என தன் நண்பனை அடக்குவது அவனது தெளிவான உதட்டசைவில் சுவாதிக்கு நன்கு புரிந்தது. சுவாதியின் பார்வையை தொடர்ந்த பிரியங்கா ஸ்ரீதரை கண்டதும் ஷண்மதியை இடித்து, அங்க பாரடி யாருன்னு என சிரிக்கவும் அப்பொழுதுதான் அவனை கவனித்த ஷண்மதிக்கு முகம் பளிச்சென மலர்ந்தது. பில்லுக்கான பணத்தையும் டிப்ஸையும் வைத்துவிட்டு எழுந்த ஷண்மதியிடம், என்னடி, ஒரு ஹலோ சொல்லிவிட்டு போகலாமா என சாம்பவி கிசுகிசுத்தாள். ஸ்வாதி, நீப்பா, மோனல் மூவருமே, வாங்கடி, சாரிடம் 2 வார்த்தை பேசிவிட்டு போகலாம் என அவனை நோக்கி செல்லவே இவர்களும் தொடர்ந்தனர். ஹலோ சார் என மோனல் சிரிக்க பதிலுக்கு முறுவலித்தான் அவனும். எல்லோரும் ஒரே குரூப்பாக வந்திருக்கிறீர்கள் என புன்னகையுடன் வினவவும், எஸ் சார், ஷண்மதியோட ட்ரீட் என சிரித்தாள் நீப்பா. சற்றே திடுக்கிட்டு அவள் புறம் திரும்பினாள் ஷண்மதி. சுவாதியும் தொடர்ந்து, உங்கள் வீட்டிற்கு வந்தாளாமே, லஞ்ச் சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டுமென ரொம்ப வற்புறுத்தலாமே, இன்னொரு தரம் வர வேண்டுமென்று உங்கள் பேரண்ட் வற்புறுத்தினார்களாம், அதை கொண்டாடத்தானே இந்த ட்ரீட்டே என வேண்டுமென்றே அவள் போட்டு உடைக்கவும் ஷண்மதியை பார்த்த ஸ்ரீதரின் விழிகளில் உஷ்ணம் ஏறியது. சுட சுட கோபத்தோடு அவன் தன்னை முறைப்பதை கண்ட ஷண்மதிக்கு உள்ளூர சுவாதியின் மீது இவ்வளவு விளக்கமாக இதை இவனிடம் ஒப்பிக்க வேண்டுமா என எரிச்சல் வந்தது. நீப்பா வேறு,
ஏன் எங்களையெல்லாம் அழைக்க மாட்டீர்களா சார்? சண்மதி மட்டும்தான் ஸ்பெஷலா? என கேட்கவும் ஷீத்தல் பல்லை கடித்தாள். நான் அழைக்கவே இல்லை நீப்பா. அவள் வந்ததும் தற்செயலாக நடந்ததுதான் என்று கூறினாலும் அவன் முகத்தில் மின்னிய கோபத்தைக் கண்டு சண்மதிக்கு மனம் வாடியதும் அது முகத்தில் எதிரொலிக்க பிரியங்காவிற்கு மனம் பொறுக்கவில்லை. ஏ ஸ்வாதி, நீப்பா, சார் அழைத்ததாக ஷண்மி உங்களிடம் எப்பொழுது சொன்னாள் என கேட்டவள் ஸ்ரீதரிடம் திரும்பி, சார் தற்செயலாக உங்கள் வீட்டுக்கு வர நேர்ந்ததை ஷண்மி சாதாரணமாக கூறிக்கொண்டாள், அவ்வளவுதான். சுவாதி சும்மா உங்களை சீண்டுகிறாள். ஓகே சார், நாங்கள் கிளம்புகிறோம். என்ஜாய் யுவர் டின்னர் சார் என்றபடி எல்லோரையும் இழுத்து கொண்டு கிளம்பிவிட்டாள். வெளியே வந்ததுமே, ஏண்டி அவரிடம் இதையெல்லாம் சொல்கிறாய் என பாய்ந்த சாம்பவியை கண்டு அலட்சியமாக கையை விரித்தாள் சுவாதி. ஹேய், டோன்ட் டேக் சீரியஸ். நான் ஃப்ரீ சொன்னது போல சும்மா சொன்னேன். சும்மாதான் சொன்னேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் யா என ஸ்டைலாக தோளை குலுக்கிவிட்டு, ஓகே, நாங்கள் கிளம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரீட் ஷண்மி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், சி யூ இன் காலேஜ் என்றபடி நீப்பா மோனலோடு தன் காரில் பறந்தாள். அவள் போவதை வெறுப்புடன் பார்த்துவிட்டு, பாம்புக்கு பால் வார்த்தால் இப்படித்தான் என்றாள் ஷீத்தல். இவளை கூப்பிட்டதே தப்பு. ரொம்ப ஓவராக போகிறாள் ஷண்மி. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு எவ்வளவு கூலாக கிளம்பிவிட்டாள் பார்த்தாயா என பிரியங்கா பொரியவும் ஷண்மதிக்கு சற்று முன் இருந்த வாட்டம் மாறி தனக்காக தன் ஃப்ரெண்ட்ஸ் சுவாதி மீது கோபப்படுவது இதமாக இருந்தது. எனவே முகத்தில் புன்னகையோடு அவர்களை நோக்கவும், சிரிக்காதடி என எரிந்து விழுந்தாள் சாம்பவி. மேலும் தொடர்ந்து, சார் உன்னை முறைத்ததைக் கண்டு அவள் முகத்தில் என்ன ஒரு திருப்தி புன்னகை தெரியுமா? சரியான சாடிஸ்ட் என்றாள் எரிச்சலுடன். எனக்கு வரும் கோபத்திற்கு அவளை என ஷீத்தல் பொறுமவும் விழி விரித்து அவளை குறும்புடன் நோக்கிய ஷண்மதி, என்ன செய்யலாம்? ஆள் வைத்து அடித்து விடலாமா என சீரியஸாக கேட்கவும், வெரி குட் ஐடியா என அவளோடு ஆமோதித்துவிட்டு, நாமும் நம் ஹெச்ஓடியிடம் ஷார் ஷீ இஸ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன் என கண்ணை கசக்கி ஓட்டி வாங்கி கொண்டு கூலாக ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரூட்ஸோடு போய் அவளை துக்கம் விசாரித்து விட்டு வரலாம் என குறும்போடு கற்பனையில் கோட்டை கட்டினாள் ஷீத்தல். சேச்ச, ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த மூஞ்சிக்கு ஓவர். அதனால் வெறுங்கையோடு போவோம். கேட்டால் அவளிடம், சாரடி ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் என்று நான் நினைத்தோம். ஃப்ராக்சர் ஆகி கட்டுக்குள் இருக்கின்ற கையை வைத்து கொண்டு எப்படி கட் பண்ணி சாப்பிடுவாய் என்ற கவலையினால் தான் வாங்கவில்லை என சமாளித்து விடலாம் என்று சாம்பவி கூறவும் எல்லோருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. சிரிப்பை அடக்கி கொண்டு, போடி மண்டு, அவளது அம்மா ஃப்ரூட்ஸை நறுக்கி ஊட்டிவிட மாட்டார்களாக்கும் என ஷீத்தல் கிண்டலாக கேட்கவும், சாம்பவி வேண்டுமென்றே, ஓ அப்படி ஒன்று இருக்கிறதோ, வேண்டுமானால் அவர்களையும் ஆள் வைத்து என இழுக்கவும் மீண்டும் குபீர் என சிரிப்பு கிளம்பியது. பிரியங்கா, ஒரு முக்கியமான விஷயம்டி, அவளை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது நாம் எல்லாம் புன்னகை நிறைந்த முகத்தோடு அவளை விசாரிக்க வேண்டும் எனவும் ஆமாம் என மற்ற இருவரும் உற்சாகத்தோடு ஆமோதித்தனர். உங்களுக்கெல்லாம் இருக்கும் நல்லெண்ணத்திற்கு முதலில் உங்களைத்தான் ஆள் வைத்து அடிக்க வேண்டும் என சிரிப்பு அடங்காமலேயே கூறினாள் ஷண்மதி. படித்து கொண்டிருந்த டெக்ஸ்ட் புக்கை மூடி வைத்துவிட்டு கண்களை லேசாக தேய்த்து விட்டு கொண்டாள் ஷண்மதி. மணியை பார்த்தாள். காலை 6:30. தொடர்ந்து 2.5 மணி நேரங்களாக படித்ததினாலோ என்னவோ மீண்டும் சூடாக ஒரு காஃபி குடித்தால் தேவலாம் போல இருந்தது. இன்டர்காமை எடுத்தவள் கிச்சனில் இருந்த முத்து செல்வியிடம், முத்து, சூடா ஒரு கப் காஃபி கொடுத்தனுப்பு என்று விட்டு ஜன்னல் கர்ட்டனை ஒதுக்கி கீழே பார்த்தாள். அங்கிருந்து பார்த்தால் வீட்டின் பின்புறம் இருந்த பெரிய அழகிய பூந்தோட்டமும் நடுவில் இருந்த பெரிய ஸ்விம்மிங் பூலுமாக வியூ அழகாக தெரியும். பார்த்து பார்த்து அவளால் உருவாக்கப்பட்ட தோட்டம், அதிலும் வலப்புறம் இருந்த ரோஜா தோட்டம் அவளுக்கு மிகவும் பிரியமானது. அங்கு இல்லாத ரோஜா வகையே இல்லை எனலாம் போல் பல்வேறு நிறங்களில் மலர்ந்து காற்றில் ஆடிய பூக்களை கண்டு மனம் ஃப்ரெஷ் ஆகி புத்துணர்ச்சி பெருகுவதை உணர்ந்தாள். நடுவில் இருந்த ஸ்விம்மிங் பூலை கண்டவளுக்கு ஸ்விம் பண்ணி எவ்வளவு நாளாகிவிட்டது. ஸ்டடி லீவ் விட்ட நாளாக ஸ்விம் பண்ணவே இல்லை என்ற எண்ணமே மேலோங்கியது. அதுவும் அவளது ஃப்ரெண்ட்ஸ் வந்தார்கள் என்றால் பாதி நேரம் நீச்சல் குளத்தில்தான் கழியும் என எண்ணும் பொழுதே அவளது ரோஜா இதழ்களில் புன்னகை பூத்தது. இப்பெரிய தோட்டத்தையும் தாண்டி பின்னால் இருக்கும்
அந்த சின்ன கேட்டை திறந்து சென்றாள். மா, பலா, கொய்யா, வேம்பு என மரங்கள் அடர்ந்த பகுதி. சீரான இடைவெளியில் உயர்ந்து அடர்ந்து வளர்ந்திருந்த எண்ணற்ற மரங்கள். உள்ளே நுழைந்ததுமே சட்டென ஒரு குளிர்ச்சியையும் இதத்தையும் வனத்திற்குள் நுழைந்துவிட்ட பிரம்மையையும் ஏற்படுத்தும் இடம். நடுவில் ஒரு கியூட் லிட்டில் ஹவுஸ் கூட உண்டு. அதன் வாசலை பவழமல்லி மரத்தில் இருந்து உதிர்ந்த பவழமல்லி மலர்கள் அங்கு அலங்கரித்திருக்கும். தனக்கு மிகவும் பிடித்த புத்தகங்களோடு அங்கு சென்று விட்டால் ஷண்மதிக்கு உலகம் மறந்துவிடும். சில சமயம் பவழமல்லி மரத்தடியில் தன் ஐபேடு சகிதம் கண் மூடி அமர்ந்து விடுவாள். நேரம் போவதறியாமல் மனம் அச்சூழலிலும் இசையிலும் லயித்துவிடும். கமகமத்த டிகாக்ஷன் காஃபியின் நறுமணம் அவள் எண்ணங்களை மீண்டும் நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது. திரும்பி பார்த்தவள், டேட், இதென்ன நீங்கள் காஃபி எடுத்து வருகிறீர்கள் என வினவினாள். சோ வாட் என சிரித்தபடி அவளிடம் ஒரு கப்பை தந்துவிட்டு தானும் ஒரு கப்புடன் அமர்ந்தார் சண்முக பிரகாஷ். என்னம்மா, கண்ணிலேயே படுவதில்லை? எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப மும்முரமா போய்கொண்டிருக்கிறது போல. எஸ் டேட், நீங்கள் வேண்டுமானால் பாருங்களேன். என் சீனியர்ஸ் எல்லாம் எடுக்காத அளவிற்கு ஹை பர்சன்டேஜ் எடுத்து காட்டுகிறேன். அதில் என்னடா சந்தேகம்? நீதான் சொன்னதை செய்து முடிப்பவளாயிற்றே என சிரித்தார் சண்முக பிரகாஷ். மேலும் 5 நிமிடங்கள் பேசி கொண்டிருந்து விட்டு அவர் செல்லவும் தந்தையுடன் பேசி சிரித்த சில நிமிடங்களிலேயே மனம் முழுவதும் உற்சாகம் நிரம்ப மீண்டும் தன் பாட புத்தகத்தினுள் மூழ்கினாள் சண்மதி. அதே உற்சாகத்துடனேயே இரவு பகல் பார்க்காமல் படித்து தேர்வுகளையும் எழுதி முடித்து மதியம் வீட்டுக்கு வந்தவள் லஞ்ச் முடித்ததும் அப்பாடா என்ற படுக்கையில் விழுந்து விட்டாள். இரவு தந்தை எழுப்பவும் அரைகுறையாக விழித்தவள் தூக்க கலக்கத்தோடவே அவர் ஸ்பூனில் தந்த உணவை விழுங்கிவிட்டு வாயை கொப்பளித்துவிட்டு மீண்டும் அயர்ந்து தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை, எழுந்திரடி, மணி என்னவாகிறது பார் என தன்னை உலுக்கி எழுப்பிய சாம்பவியின் குரலில்தான் தூக்கம் கலைந்தாள். என புரண்டு படுத்தவளை விடாமல் சாம்பவி எழுப்பவும் தான் இமை பிரித்து பார்த்தாள். கூடவே ஷீத்தலும் பிரியங்காவும் வந்திருப்பதைக் கண்டு, என்னதிது, இவ்வளவு ஏர்லி மார்னிங் விசிட் என வியப்புடன் கேட்டபடி தூக்க கலக்கமும் புன்னகையுமாக எழுந்து அமர்ந்தாள். ஏர்லி மார்னிங்கா? மணி 9 எனவும், ஓ, எக்ஸாம் டென்ஷன் தீர நன்றாக தூங்கிவிட்டேன் போல என சோம்பல் முறித்தபடி கீழே இறங்கி செப்பலை போட்டவள், இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி ஷண்மி. எங்களுக்கு டென்ஷனை ஏத்திட்டு நீ டென்ஷன் தீர ஹாயாக தூங்குகிறாயே என பிரியங்கா குறைப்படவும் ஆச்சரியத்துடன் நின்று அவளை திரும்பி பார்த்தாள். அட, உங்களுக்கு என்ன என்னால் டென்ஷன்? பேசாதேடி, நேற்று மதியம் நாங்கள் விசாரிக்க மர்ம சிரிப்போடு கிளம்பி வந்து விட்டாய். எங்களுக்கு இருப்பு கொள்ளவில்லை, அதான் வந்து விட்டோம் என்றாள் ஷீத்தல். சட்டென அடக்க மாட்டாமல் சிரித்து விட்டாள் ஷண்மதி. அட பாவிகளா, அதற்காகவா காலையிலேயே விஜயம் என கேட்டு மீண்டும் சிரித்தவளை மூவரும் முறைக்கவும் வெகு சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டாள். அவள் பெட்டிலேயே ஹாயாக அமர்ந்த பிரியங்கா, ஓவரா சிரிச்சா உதப்படுவ, போய் முதல்ல பிரஷ் பண்ணி கொண்டு வா என மிரட்டவும் சிரித்தபடி பாத்ரூம் பக்கம் திரும்பிய ஷண்மதி சட்டென நினைவு வந்தவளாக, உங்களுக்கு குடிப்பதற்கு ஏதாவது எனும் பொழுதே பிரியங்கா குறுக்கிட்டு, அதெல்லாம் பக்காவாக கிச்சனில் முத்துவிடம் ஆர்டர் கொடுத்து விட்டுத்தான் மேலே வந்தோம், உனக்கும் சேர்த்தே சொல்லி ஆயிற்று. சோ சீக்கிரம் வாருங்கள் மேடம் என்ற கண்டிப்பான குரலில் கூறவும் சிரித்தபடியே நகர்ந்தாள் ஷண்மதி. டவலால் முகத்தை ஒற்றியபடியே திரும்பி வந்தவளை கண்டு மூவரும் கேலியாக சிரிக்கவும் ஒன்றும் புரியாமல் என்னடி என்று கேட்டாள். பதிலே சொல்லாமல் மீண்டும் பக்கவாட்டில் திரும்பி சுவரை பார்த்து அவர்கள் சிரிக்கவும் விஷயம் புரிந்து ஷண்மதியின் முகம் லேசாக சிவந்தது. அதை கண்டு அவர்கள் மேலும் சிரிக்கவும் முத்துச்செல்வி கதவை தட்டவும் சரியாக இருந்தது. முத்து, உள்ளவா, நாங்கள் இங்கே உள்ளே பெட்ரூமில் இருக்கிறோம் என்று ஷண்மதி குரல் தரவும் முன்னரையை தாண்டி கையில் ட்ரேயுடன் உள்ளே வந்தாள் முத்துச்செல்வி. ஆளுக்கு ஒரு கப்பை எடுத்துக்கொள்ளவும் சாம்பவி குறும்புடன் முத்துச்செல்வியிடம், என்ன முத்து, உன் சின்னம்மா இவ்வளவு பெரிதாக ஒரு பையன் போட்டோவை சுவரில் மாட்டி வைத்திருக்கிறாள், நீ ஒன்றும் கேட்கவில்லையா என அவள் வாயை கிண்டினாள். புன்சிரிப்போடு அமர்ந்த முத்துச்செல்வியை புன்சிரிப்போடு அமர்ந்திருந்த ஷண்மதியை பார்த்த முத்துச்செல்வி,
கேட்டு என்ன பிரயோஜனம்? பதில் வந்தால்தானே. இதே சிரிப்புதான் என உச்சு கொட்டினாள். உடனே நீயும் அத்தோடு விட்டு விட்டாயாக்கும்? ம்ஹும். முத்து நம்ப முடியவில்லையே என அவளை வம்புக்கு இழுத்தாள் ஷீத்தல். அட, இவ்வளவு பெரியதா மாட்டியிருக்கிற படத்தை பார்த்தே விஷயம் புரிந்து போச்சே, அப்புறம் எதற்கு கேட்டுக்கிட்டு என்றவள் தொடர்ந்த குரலை தணித்து, உங்களுக்கு தெரியுமா, சின்னம்மா ரூம் க்ளீன் பண்ணுகிற யாரையும் படத்தை தொடக்கூட விடாமல் தினமும் தானேதான் இந்த படத்தை துடைக்கிறார்கள் என்று கூறி விஷமமாக சிரிக்கவும் சண்மதிக்கு முகம் ரோஜாவாக சிவந்தது. நீ அங்கிளிடம் போட்டு கொடுக்க வேண்டியதுதானே என கன காரியமாக பிரியங்கா யோசனை கூறவும் முத்துச்செல்வியும் கண்களை உருட்டினாள். அதெல்லாம் நைஸாக ஐயா காதிலே போட்டோம். அவர் கொஞ்சமும் அலட்டிக்காமல் அந்த போட்டோவை பெரிதுபடுத்த சொல்லி என்னிடம்தானே சொன்னார். நான் தான் பெரிதுபடுத்தி கொடுத்தேன் என்கிறார். நல்ல அப்பா நல்ல பொண்ணு என்று கூறவும் அங்கே மீண்டும் சிரிப்பலை எழுந்தது. உனக்கு கிடைத்திருக்கிற அப்பாவை நினைத்தால் பொறாமையாக இருக்கிறது என்று கூறி, ஆனால் பொறாமையே இல்லாமல் சிரித்த தன் தோழியரை கனிவுடன் பார்த்திருந்தாள் சண்மதி. நால்வருமே பள்ளியில் இருந்த தோழிகள் என்பதாலும் பல ஆண்டுகளாக போக வர பழக்கம் என்பதாலும் முத்து அவர்களிடம் சகஜமாக பழகுவாள். அதுவும் தன் சின்னம்மாவிற்கு தோழியர் பலர் இருந்தாலும் அந்த வீட்டினுள் நுழைந்து யாரிடமும் அனுமதி கேட்காமல் சின்னம்மாவை பார்க்கும் அதிகாரம் அவர்கள் மூவருக்கு மட்டுமே உண்டு என்பதாலும் தங்களது சின்னம்மாவின் அன்பிற்கு மிகவும் பாத்திரமானவர்கள் என்பதாலும் முத்துவிற்கு மட்டுமல்லாமல் அங்கு பணிபுரியும் மற்றவர்களுக்கும் அம்மூவரிடமும் பிரியம் உண்டு. காலி கப்புகளோடு கிளம்பிய முத்துச்செல்வி, சின்னையாவன் நேர்ல காட்டுங்கம்மா என்றால், காதிலேயே போட்டுக்கொள்வதில்லை. எங்கள் எல்லோருக்கும் அவரை நேரில் பார்க்க ஆசையாக இருக்கிறது என்று கூறவும், கவலையே படாத முத்து, சீக்கிரமே கண்களில் காட்டி விடுவாள் என்று நினைக்கிறேன் என்றாள் ஷீத்தல் அவளை கிண்டலுடன் நோக்கி. போதும் டி ஷீத்தல், முக்காலமும் உணர்ந்த முனிவர் போல அருள்வாக்கு வழங்காதே என்றாள் சண்மதி. பிரியங்கா சற்றும் அலட்டி கொள்ளாமல், அதெல்லாம் சீக்கிரமே உங்கள் சின்னையா நேரில் தரிசனம் தருவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதுவும் நேற்று மதியத்தில் இருந்து எங்கள் நம்பிக்கை அதிகமாகிவிட்டது என்று நிச்சயமாக கூறியவள் முத்துச்செல்வி அகன்றதும், ஷண்மி இப்ப சொல்லுடி என்றாள் ஆர்வமாக வேண்டுமென்றே. எதை சொல்கிறாய் என புரியாதது போல் புருவத்தை சுருக்கினாள் சண்மதி. தெரியாதது போல் கேட்காதே, உதை வாங்குவாய். நேற்று மதியம் எக்ஸாம் முடிந்ததும் கொஸ்டின் பேப்பர் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீதர் சாரை பார்த்ததும் வேகமாக ஓடிப்போய் பேசினாயே, அவரும் புன்னகையோடு ஏதோ சொன்னாரே, அதைத்தான் கேட்கிறோம். நேற்றில் இருந்து சஸ்பென்ஸ் தாங்க முடியவில்லை. ஈவினிங் போன் செய்தால் நீ ரெஸ்ட் எடுக்கிறாய் என்ற பதில். இனியும் சஸ்பென்ஸ் தாங்க முடியாது, உண்மையை சொல் என்றாள் சாம்பவி பொறுமையை இழுத்து பிடித்த குரலில். நேற்றைய சம்பவத்தை நினைத்த பொழுது சண்மதியின் கண்களில் குறும்பு மின்னியது. காய்ச்சலினால் 2 நாட்கள் லீவ் எடுத்திருந்த ஸ்ரீதர் நேற்று தான் காலேஜிற்கு வந்திருந்தான். தற்செயலாக அந்த விஷயத்தை காலையில் கேள்விப்பட்ட சண்மதிக்கு மனம் உறுத்தி கொண்டே இருந்தது. மதியம் அவனை பார்த்ததுமே அவனிடம் விரைந்தவள் கவலையுடன் அவனை நலம் விசாரித்தாள். அவனும் யா நவ் ஐ ஆம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் என முறுவலித்து விட்டு சென்றான். சண்மதியிடம் இதுவரை அவன் சிரித்து பேசி பார்த்திராத தோழிகள் மூவரும் ஆச்சரியத்துடன் வாயை பிளக்கவும் அதை கண்ட சண்மதிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. என்ன மேட்டர்டி, உன்னிடம் ஸ்மைலோடு பேசிவிட்டு செல்கிறாரே, என்ன சொன்னார்டி என சுவாரஸ்யமும் ஆர்வமுமாக கேட்கவும் சண்மதிக்கு வழக்கமான குறும்புத்தனம் வாலை நீட்ட, அதெல்லாம் பர்சனல் மேட்டர், உங்களிடம் சொல்ல மாட்டேனே எனவும் மூவருக்கும் சுவாரஸ்யம் அதிகமாகிவிட்டது. எவ்வளவோ கேட்டும் தோழியரின் நாவலை உள்ளூர ரசித்தபடி, சாரிப்பா சீக்ரெட் மேட்டர் என பிகு பண்ணியபடி வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டாள். ஒரு சாதாரண ஸ்மைலிலேயே தனக்கும் அவனுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டது போல் அகமகிழும் தோழிகளை கண்டவளுக்கு மீண்டும் சிரிப்பு வந்துவிட்டது. அவளது சிரிப்பை கண்டு பொறுமை இழந்தாள் பிரியங்கா. சொல்லிவிட்டு சிரியேண்டி. ப்ரீ, இவள் சொல்ல போவதாக தெரியவில்லை. 1000 rupees பெட் என்றாள் ஷீத்தல். சாம்பவி பதிலுக்கு, எல்லாம் சொல்வாள். 2000 rupees பெட் என்றாள். தலையில் அடித்து கொண்டாள் பிரியங்கா. நீங்கள் சற்று சும்மா இருங்களேண்டி. ஏ ஷண்மி சொல்லிடி
என் செல்லம் தானே, ப்ளீஸ் சொல்லுடி என்று நயந்த குரலில் கேட்கவும் சண்மதிக்கு மேலும் சிரிப்பு பீரிட்டது. விழிகளில் குறும்பு மின்ன, ரொம்பவும் கேட்கிறீர்கள், அதனால் சொல்கிறேன் என பீடிகையிட்டவள், சார் உங்களுக்கு உடம்பு நன்றாகி விட்டதா என்று கேட்டேன். அதற்கு பதிலுக்கு நன்றாகி விட்டதாக கூறி ஸ்மைல் செய்தார் என்று கூறி மூவரின் முகத்தை பார்த்தவளுக்கு மீண்டும் அடக்க மாட்டாமல் சிரிப்பு வந்துவிட வயிற்றை பிடித்து கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தாள். யூ யூ உன்னை என்றபடி ஆளுக்கொரு பில்லோவினாலேயே 2 மொத்து மொத்தினர் மூவரும். பதிலுக்கு இன்னொரு பில்லோவை தனக்கு கேடயமாக பயன்படுத்தியபடி, சாரிடி போதும் விட்டு விடுங்கள் என்று சிரித்தபடி பெட்டில் சரிந்தாள் சண்மதி. ச என பில்லோவை அவள் மீதே போட்டுவிட்டு அவர்களும் பெட் மீது அமர்ந்தனர். ரொம்ப தாண்டி கொழுப்பு உனக்கு. இதற்கு இதற்குத்தான் நேற்று பர்சனல் மேட்டர் சீக்ரெட் என்றெல்லாம் பில்டப் செய்தாயா என சாம்பவி பொரியவும் மீண்டும் பில்லோவை தூக்கினாள் பிரியங்கா. ஏய் ஸ்டாப் ஸ்டாப், போதும்டி அடித்தது, சரண்டர், விட்டு விடுங்கள் என்ற சண்மதி மீண்டும் சிரித்தாள். அவளது சிரிப்பை கண்டு அவர்களுக்கும் புன்னகை அரும்பியது. ஆமாம், பண்ணுகிற வம்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி சிரித்தே சமாளித்து விடு என கடிந்து கொண்ட சாம்பவி மேலும் தொடர்ந்து, ஷண்மி, ஸ்ரீதர் சார் உன்னை ரொம்பவும் அவாய்டு செய்கிறார் என்று ரொம்பவும் கவலையாக இருந்தது. நேற்று உன் பில்டப்பை பார்த்து கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. இப்பொழுது அந்த நம்பிக்கையும் புஷ் என்றாகி விட்டது என்றாள் அலுப்புடன். மனம் கனிய அவர்களை நோக்கி புன்னகைத்தாள் சண்மதி. டோன்ட் வொரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஸ்ரீதர் நிச்சயம் மாறுவார் என்றாள் குரலில் உறுதியோடு. சண்மதியின் பேச்சில் உண்மையான அந்த தோழிகளுக்கு முழுமையான சமாதானம் ஏற்படவில்லை. ஸ்ரீதர் பாராமுகமாக நடந்து கொண்ட முறையினால் அவர்களுக்கு சண்மதியை நினைத்து உள்ளூர கவலை உண்டாகவே செய்தது. அந்த அளவிற்கு அவன் அவளை சட்டை செய்வதே இல்லை. சண்மதியும் தேவையில்லாமல் தேடிப்போய் பேசுவதும் இல்லை. அவர்களிடையே பேச்சுவார்த்தையே கிட்டத்தட்ட நின்றுவிட்ட சூழ்நிலை. அதனால்தான் நேற்று அவள் போய் பேசியதும் பதிலுக்கு அவன் புன்னகைத்ததுமான அச்சிறு விஷயமே அவர்களுக்கு ஆச்சரியத்தையும் நம்பிக்கையையும் உண்டு பண்ணியது. ஆனால் அவர்கள் நினைத்தது போல் எதுவும் இல்லை என சண்மதியின் வாயிலாக அறிந்த பொழுது மீண்டும் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. ஆனால் சண்மதியின் தந்தை மகள் மீது உயிரையே வைத்திருப்பவர், தந்தையாக மட்டுமல்லாமல் தோழனுமாக பழகுபவர், மகளது நியாயமான விருப்பத்தை நிறைவேற்ற சற்றும் தயங்காதவர். எனவே அவர் தலையிட்டால் சண்மதியின் விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் அவர்களும் ஆறுதலுற்றனர். ஆனால் தன்னை பற்றி தன் தோழிகள் கவலைப்பட்ட அளவிற்கு கூட சண்மதி கவலைப்படவில்லை. அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. ஸ்ரீதரின் குடும்பத்தார் அவளிடம் காட்டிய எல்லையற்ற அன்பு அவளது நம்பிக்கையை அதிகரிக்கவே செய்தது. எனவே ஸ்ரீதர் கண்டு கொள்ளாவிட்டாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் தேவகி மீண்டும் போனில் அழைத்த அழைப்பை ஏற்று அவன் வீட்டுக்கு சென்று அவர்களோடு நல்லுறவை பலப்படுத்தி கொண்டாள். அவள் செல்லும் பொழுதெல்லாம் அவளுக்கு பிடித்ததாய் சமைத்து பாசமாக பரிமாறும் தேவகையின் கனிவில் அவளுக்கு மனம் நெகிழும். தேவகையும் வாசுதேவனும் காட்டிய அக்கறையுடன் கூடிய அன்பும் கிரிதர முதையாவும் காட்டிய நட்புடன் கூடிய அன்பும் அவளையும் அவர்கள் பால் அன்பால் ஈர்த்தது. ஆனால் தான் வருவது ஸ்ரீதருக்கு சற்றும் பிடிக்கவில்லை என்பதும் அவளுக்கு புரிந்துதான் இருந்தது. அவள் வந்தாலே சட்டையை மாட்டிக்கொண்டு அவன் வெளியே கிளம்புவதையும் உள்ளூர வருத்தத்துடன் அவள் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். இன்னும் 4-5 மாதங்கள் படிப்பு முடியட்டும், நின்று நிதானமாக நேரடியாக பேசி விடலாம் என்றெண்ணி அவன் போக்கிலேயே விட்டுவிட்டாள் அவளும். சண்மதியின் சந்தேகமும் சரிதான். அவள் வருவது தனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்பதை தன் குடும்பத்தாரிடம் ஸ்ரீதர் தெளிவாக தெரிவித்து விட்டான். ஆனால் அதை காதில் வாங்கிக் கொள்ளத்தான் ஆளில்லை. அன்றும் அப்படித்தான். மாலை வெளியே போயிருந்த உதயாவும் தேவகியும் ஷாப்பிங் முடித்து திரும்பி வந்தனர். இரவு உணவு முடிந்ததும் குடும்பத்தினர் அனைவரும் சற்று நேரம் அரட்டை அடிப்பது வழக்கம். அப்பொழுது ஈவினிங் ஷாப்பிங்கில் ஸ்ரீதருக்கு வாங்கி வந்திருந்த குர்தாவை மகனிடம் தந்தார் தேவகி. மிகவும் இதமான லைட் ஆரஞ்சு வண்ண குர்தா. அதில் சற்று டார்க் ஆரஞ்சில் வெர்டிக்கல் லைன்ஸ் பிளஸ் கழுத்து பட்டியிலும் நுட்பமான டிசைன் என மிக அழகாக இருந்தது. வாவ், ரொம்பவும் அழகாய் இருக்கிறதம்மா. ஆனால் நீங்கள்
பொதுவாக இந்த நிறத்தில் எடுக்க மாட்டீர்களே என பேச்சு வாக்கில் கூறியபடியே மீண்டும் அதை மடித்தான் அவன். இப்பவும் நான் அந்த கலரை செலக்ட் செய்யவில்லைடா ஸ்ரீதர் என்ற தாயாரை வியப்புடன் பார்த்தான் அவன். பின்ன அண்ணி நீங்களா? குறும்புடன் உதட்டை பிதுக்கினாள் உதயா. எனக்கே கிரி அல்லது அத்தைதான் செலக்ட் செய்வார்கள். இது ஷண்மதியின் செலக்ஷன் என்றாள் குரலிலும் குறும்பு கொப்பளிக்க. வாட்? தேவகி குறுக்கிட்டு. ஆமாம்டா, அவளை பார்த்தே கிட்டத்தட்ட 1 மாதமாகி விட்டதே. ஸ்டடி லீவ் விட்டதில் இருந்துதான் அவள் வரவே இல்லையே. இப்ப எக்ஸாம்ஸ் முடிந்துதான் 1 வாரமாகி விட்டதே. அதான் அழைத்தேன். மூவரும் சேர்ந்துதான் ஷாப்பிங் போனோம் என்றார் சகஜமான குரலில். ஆமாம் ஸ்ரீதர், அவள் வழக்கமாக தன் அப்பாவிற்கு வாங்கும் கடைக்கு அழைத்து சென்றாள். பிரைஸ் எக்கச்சக்கமாக இருந்தாலும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர். அதிலும் உனக்கு இந்த கலர் நன்றாக இருக்கும் என்று அவள்தான் ஆசையாக செலக்ட் செய்தாள் என தன் மருமகள் கூறுவதை கேட்ட மகனின் முகத்தில் கோப ஜுவாலை தோன்றுவதையும் அதை தன் அண்ணனிடம் காட்ட மனமின்றி மகன் தன் அண்ணியிடம் காட்ட மனமின்றி மகன் தன் புறம் திரும்புவதையும் கண்ட தேவகி, ரொம்ப நேரமாகி விட்டதே, தூக்கம் வேறு வந்து விட்டது, குட் நைட் என நமட்டு சிரிப்புடன் நழுவி விடவும் சபையும் கலைந்தது. கோபத்தில் பல்லை கடித்தான் ஸ்ரீதர். இருக்கட்டும், இதை விட போவதில்லை. நாளை அம்மாவிடம் பேசியே ஆக வேண்டும். அவளோடு பழக்கத்தை நிறுத்துங்கள் என்றால் சேர்ந்து கொண்டு ஷாப்பிங் போகிறீர்களாமா? நாளைக்கே ஸ்ரீதர் சாருக்கு நான் தான் குர்தா செலக்ட் செய்து தந்தேன் என்று ஃப்ரெண்ட்ஸுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி வைப்பாள். தன் ஸ்டூடெண்ட்ஸ் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணிய மாத்திரத்தில் அவனுக்கு மேலும் கோபம் பெருகியது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டில் இருந்தவன் சுமார் 11:30 மணி அளவில் வசமாய் மாட்டிய அம்மாவை பிடித்து அமர வைத்து பேசவும் செய்தான். அப்பொழுதும் கிச்சனில் வேலை இருக்கிறது கண்ணா என நழுவ பார்த்த அம்மாவிடம், பரவாயில்லை உட்காருங்கள் அம்மா, சமையலுக்கென்று 1க்கு 2 சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். அண்ணியும் இப்பொழுது கிச்சனில் தான் இருக்கிறார்கள். நீங்கள் உட்காருங்கள், உங்களிடம் நான் பேசியே தீர வேண்டும் என்றான் அழுத்தமான குரலில். மகன் விடமாட்டான் என்று உணர்ந்து அமர்ந்த அன்னையிடம் ஷண்மதியுடன் பழகுவதை நிறுத்துமாறு பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு கோரினான். என்ன ஸ்ரீதர், நீ இப்படி கூறுகிறாயே? பாவம், தாயில்லாத பெண் என்னிடம் எப்படி ஒட்டி கொண்டு விட்டாள் தெரியுமா? நான் பக்கத்தில் இருந்து பரிமாற எப்படி ரசித்து ருசித்து சாப்பிடுவாள் தெரியுமா? அவளது அம்மா இருந்திருந்தால் அவளுக்கு இப்படித்தானே பரிமாறி சாப்பிட செய்திருப்பார்கள் என்றவர் மகன் எதுவும் பேசாமல் மௌனமாயிருக்கவும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, அது மட்டுமல்ல கண்ணா, எவ்வளவு பாசமாக பழகுகிறாள். அவளை எப்படிமா ஒதுக்குவது? கலகல பேச்சும் குறும்பு சிரிப்புமாக அவள் வந்தாலே நம் வீடு பளிச்சென்று லைட் போட்டார் போல பிரகாசமாகி விடுகிறது. நம் உதியும் அவளும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி விட்டார்களே. அவ்வளவு ஏன், உன் அப்பாவை எடுத்துக்கொள். அவர் கூட இன்று ஷண்மி வருகிறாள் என்று சொன்னால் போதும், வேலைகளை முடித்து கொண்டு அவள் வரும் நேரம் வீட்டில் ஆஜராகி விடுகிறாரே. வினேஷ் குட்டி கூட அவளை கண்டதும் குஷியாக விடுகிறானே. அவள் வருவதில் உனக்கென்ன ஆட்சேபனை என நயந்த குரலில் கேட்கவும் ஸ்ரீதர் பொறுமை இழந்தான். அம்மா ப்ளீஸ் புரிந்து கொள்ளுங்கள். அம்மா இல்லாத பெண் என்று ரொம்பவும் உருகாதீர்கள். அந்த குறையை நான் அறிந்ததே இல்லை என்று அவளே சொன்னதை மறந்து விட்டீர்களா? அதுவும் சேர்மன் சார் வீட்டின் பட்டத்து இளவரசி அவள். நம் வீட்டிற்கு ஒட்டி கொண்டு வருகிறாளே பென்ஸ். அதை தவிர அவளுக்கு மட்டுமே இன்னும் 4 கார்கள். பெண் விளம்பரத்தை ரசித்து பார்த்தாள் என்ற ஒரே காரணத்திற்காகவே அவளது அப்பா வாங்கி நிறுத்தி இருக்கிறார். அதனால் பாவம் தாயற்ற பெண், பழகுகிறேன் என்ற டயலாகை நிறுத்தி விடுங்கள். கூடவே அவள் நமது வீட்டுக்கு வருவதையும் தான். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் இங்கு வந்ததற்கே அவள் பண்ணிய அலம்பலில் மற்ற என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னிடமே கேட்கிறார்கள், என்ன சார் எங்களை வீட்டுக்கு அழைக்க மாட்டீர்களா, அவள்தான் ஸ்பெஷலா என்று கேட்கிறார்கள். நான் என்ன சொல்லட்டும்? நாளைக்கே போய் சாருக்கு ட்ரெஸ் செலக்ட் செய்தேன் என்று பிதற்றுவாள். மற்ற மாணவ மாணவிகள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? அம்மா, அவள் இங்கு வருவது பழகுவது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. டிபார்ட்மெண்ட்டில் என் பெயர் என்னவாகும்? கூடவே அவளது பெயரும் என்னவாகும்? யோசியுங்கள். அது மட்டுமல்ல, ஷண்மதி என் மாணவி என்கிற எல்லைக்குள் மட்டும்தான் இருந்தாக வேண்டும். என் ஸ்டூடெண்ட்ஸ் அதை தாண்டி வருவதை என்னால் அனுமதிக்க முடியாது என அழுத்தமான குரலில் தெள்ள தெளிவாக கூறி முடித்தான் ஸ்ரீதர். தாயார் தனக்குள் யோசித்தபடி மௌனமாக அமர்ந்திருக்கவும் அவன் முகம் இளகி மிருதுவாயிற்று.
என்னம்மா, இனிமேலாவது பார்த்து நடந்து கொள்வீர்கள் தானே என்று அவன் தன்மையாக கேட்கவும் பலமாக தலை அசைத்தார் தேவகி. அப்பாடா, தேங்க்யூ அம்மா என்றான் அவன் நிம்மதியோடு. அந்த நேரம் பார்த்து கிச்சனில் இருந்து வந்த உதயா, அத்தை, ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் பாக்கி, அது மட்டும் நீங்களே வந்து செய்வதாக கூறினீர்களே, மற்ற ஐட்டம் எல்லாம் முடித்தாயிற்று. ஸ்வீட்டுக்கு குலோப் ஜாமுன் நானே செய்துவிட்டேன், மைசூர் பாகு ஈவினிங் செய்து கொள்ளலாம் அல்லவா என உற்சாகத்தோடு கேட்டபடி வரவும் சந்தேகத்தோடு தாயாரை நோக்கினான் ஸ்ரீதர். யாரம்மா வருகிறார்கள்? கண்டிப்புடன் எழுந்தது அவன் குரல். அது வந்து கண்ணா, அது என தேவகி மென்று விழுங்கவும், அதுவரை குறுக்கே எதுவும் பேசாமல் தாய் மகனின் உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்த வாசுதேவன், ஷண்மிதானடா வருகிறாள் என நமட்டு சிரிப்புடன் கூறவும் செய்வதறியாத கோபத்தோடு தாயிடம் திரும்பினான் ஸ்ரீதர். என்னம்மா நீங்கள், நான் படித்து படித்து சொல்லிய பிறகும் என மீண்டும் ஆரம்பிக்கவும் தேவகி மகனை சமாதானப்படுத்தினார். இனிமேல் நான் கூப்பிடவில்லை, சரியா? சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் படித்ததில் சற்று இளைத்து போனது போல் தோன்றியது. அதனால்தான் அவளுக்கு பிடித்ததாக சமைத்து தரலாமே என்று லஞ்சிற்கு அழைத்தேன். ஒரு வாரமாக அழைத்தும் அவளுக்கு நேரம் கிடைக்கவில்லை. இன்றுதான் வருவதாக சொன்னாள் என்று கூறிக்கொண்டிருந்தவர் எரிச்சலோடு கார் கீயை எடுத்துக்கொண்டு அவன் ஷூவை மாட்டவும், ஏய் என்னடா, சாப்பிட்டு விட்டு போகலாம் ஸ்ரீதர் என தடுக்கவும் குனிந்து ஷூ லேஸை நாட் போட்டுவிட்டு கோபத்தோடு நிமிர்ந்தான் அவன். நான் ஆகாஷ் வீட்டுக்கு போகிறேன், அங்கேயே சாப்பிட்டு கொள்கிறேன். நீங்கள் அருமையாய் சமைத்ததை வருவாளை ஒருத்தி, அவளுக்கு ஆசையாய் படையுங்கள், முடிந்தால் வாயில் ஊட்டிவிட வேண்டுமானாலும் விடுங்கள் என்ற எரிச்சலுடன் மொழிந்தவன் நிற்காமல் கிளம்பி விட்டான். என்ன வாசு இவன், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பானே என்று இவனுக்கு பிடித்ததும் தானே சமைத்து வைத்திருக்கிறேன், சாப்பிடாமல் என்னிடமே கோபித்து கொண்டு போகிறானே என தேவகி வருந்தவும் வாசுதேவன் சிரித்தார். அவனை பற்றி தெரியாதா உனக்கு? சரியான அம்மா பைத்தியம். உன்மேல் கோபம் நிலைக்கவே நிலைக்காது. சாயங்காலம் உன் சாப்பாட்டிற்கு நாக்கை தூக்கி கொண்டு வருவான் பார். முதலிலேயே செல்லோவில் அவனுக்கு எடுத்து வைத்து விடு என்று கூறவும் தேவகிக்கு முறுவல் அரும்பியது. அந்த தைரியத்தில் தானே இப்படி நடையை கட்டுகிறான் என்று சிரித்த தேவகி, ஆனால் இவனுக்கு ஏன் தான் சண்மதி என்றாலே பிடிக்க மாட்டேன் என்கிறதோ என்றார் அலுப்புடன். அதை விடு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன வாசு, சண்மதிக்கு இவன் என்றால் ரொம்பவும் பிடிக்கிறதோ என்ற சந்தேகம்தான் என்று கூறிட வாசுதேவன் நகைக்க, இதில் என்ன சந்தேகம், முதல் தடவை அவன் இங்கு வந்த பொழுதே தெளிவான விஷயம்தானே என்ற தேவகி தொடர்ந்து, ஒரு வாரமாக அழைத்தும் இன்று சண்டே ஸ்ரீதர் வீட்டில் இருப்பான் என்றுதான் இன்றைக்கு வருவதாக ஒப்புக்கொண்டாள் என்று உரைத்து அவரும் இணைந்து நகைத்தார். வாசல் புறம் ஏதோ அசைவு உணர்ந்து திரும்பிய இருவருக்கும் சிரிப்பு அதிகமாகியது. ஏனெனில் முகத்தில் மாட்டிக்கொண்ட உணர்வுடன் ஷண்மதி நின்றிருந்தாள். ஷண்மதியின் திகைத்த தோற்றம் கண்டு மேலும் பெருகிய சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு, வாமா, ஏன் அங்கேயே நின்றுவிட்டாய், உள்ளே வா என இருவரும் அழைத்தனர். தந்தையிடம் இத்தனை ஆண்டுகளாக பெற்ற பயிற்சியின் பலனாக சட்டென்று தன் திகைப்பினை மறைத்து கொண்டு முகபாவனையை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தவளாக வழக்கமான முறுவலோடு உள்ளே வந்தாள் ஷண்மதி. ஹாய் ஷமி என ஓடி வந்த வினேஷை ஆவலோடு தூக்கி கொண்டு அவனிடம் கொண்டு வந்திருந்த பெரிய சாக்லேட் பாக்ஸை நீட்டினாள். அதற்குள் அங்கு வந்த உதயாவும் கிரிதரும் அவளை உற்சாகத்தோடு வரவேற்கவும் சூழலில் கலகலப்பும் கூடியது. நொடியில் தன் திகைப்பினை மறைத்து கொண்டு சகஜமாக உரையாடும் ஷண்மதியை உள்ளூர பாராட்டுதலுடன் நோக்கினர் வாசுதேவனும் தேவகையும். அன்றைய மதிய உணவை மிகவும் ரசித்து சாப்பிட்ட ஷண்மதி, ஆன்டி, வர வர உங்கள் சாப்பாட்டிற்கு அடிக்ட் ஆகிவிடுவேன் போலிருக்கிறது. நான் மட்டுமல்ல, அப்பாவும் கூட. போன முறை அப்பாவிற்கு பிடிக்கும் என்று சொன்னேன் என்பதற்காக மைசூர் பாகு செய்து தந்தீர்களே, ரொம்பவும் டேஸ்டாக இருக்கிறது என்று கூறி அப்பாவை காலி செய்து விட்டார். அது மட்டுமல்ல ஆன்டி, இதை சாப்பிட்ட பிறகு வெளியில் செய்யும் டேஸ்ட் பிடிக்கவில்லை என்கிறார். எங்கள் குக் செய்வதும் பிடிக்கவில்லையாம், உங்கள் டேஸ்ட் தான் பிடித்திருக்கிறதாம் என்று கூறி சிரித்தவள், ஆன்டி, எனக்கும் கற்றுத்தாருங்களேன், நானே செய்து அப்பாவை அசத்தி விடுகிறேன் என ஆர்வத்தோடு கேட்கவும் தேவகி புன்னகைத்தார். ஓ ஷியோர்டா, ரொம்ப சிம்பிள் கூட. ஈவினிங் உனக்கு கொடுத்தனுப்ப செய்யலாம் என்றிருந்தேன், அப்பொழுதே கற்றுக்கொள் என்றார்.
சொன்னது போலவே சுமார் 4 மணி அளவில் அவருடன் கூடவே கிச்சனிற்கு சென்று ஆசையாக கற்றுக்கொண்டாள் சண்மதி. வேலையாட்கள் ஒதுங்கிக் கொண்டு விட மூவர் மட்டுமாக கிச்சனில் கலகலப்பும் சிரிப்பும் நிறைந்தோடியது. ரொம்பவும் ஈஸியாக கற்றுக்கொண்டு விட்டாள் சண்மதி. தேவகி சொல்ல சொல்ல தானே செய்ததில் அவளுக்கு ஏக குஷி. ஆன்ட்டி, அடுத்த முறை முழுவதும் நானே தனியாக செய்து அப்பாவிடம் நீட்டினால் நீயே செய்ததா என்று எப்படி அசந்து போகப் போகிறார் தெரியுமா என கற்பனையில் கண்டு ரசித்தபடி கிளுகிளுத்து சிரித்தாள் சண்மதி. ஆச்சரியத்தில் அசந்து போனால் சரிதான், சுத்தியலால் உடைத்து உடைத்து தூளாக்கி சாப்பிட அசதியில் அசந்து போகாமல் இருந்தால் சரி என உதயா வாரவும், உங்கள் அனுபவம் பேசுகிறதா என பதிலுக்கு சண்மதியும் வார கிச்சன் கலகலத்தது. ஐயோ ஷண்மி, ஃபர்ஸ்ட் டைம் அப்படித்தான் நடந்தது. மாமா, கிரி, ஸ்ரீதர் மூவரும் கடிக்க முடியாமல் பட்ட கஷ்டத்தை இப்பொழுது நினைத்தாலும் என்று இழுத்து உதயா மேலும் சிரிக்கவும் மற்றவர்களையும் அச்சிரிப்பு தொற்றிக்கொண்டது. சற்று சிரிப்பு அடங்கியதும் தேவகி, பார்ப்போம் உன் அப்பாவிற்கு என்ன மாதிரி அனுபவம் நேரப் போகிறதென்று என பாவமாய் கூறவும், ரொம்பவும் பயமுறுத்துறீங்களே, அடுத்த முறை செய்வதை முதலில் குரு தட்சிணையாய் ஆன்டியிடமே கொடுத்து சாப்பிட செய்து ரியாக்ஷன் பார்த்து பிறகுதான் அப்பா கண்ணிலேயே காட்டுவதாய் முடிவு செய்து விட்டேன் என மிரட்டலாய் கூறினாள் சண்மதி. அடக்கடவுளே, இவ்வளவு பயங்கரமான குருதட்சணை தருவாய் என்று தெரிந்திருந்தால் நான் உனக்கு கற்று தந்திருக்கவே மாட்டேன் என மயக்கம் வந்து தள்ளாடுவது போல் தேவகி நடிக்கவும் பார்த்து கொண்டிருந்த உதிக்கும் ஷண்மிக்கும் சிரிப்பு பீரிட்டது. சிரித்தபடியே உதயா, ஷண்மி, அத்தை ஸ்வீட் செய்வதில் ரொம்ப எக்ஸ்பர்ட், அதுவும் பிஸ்தா கேக் செய்வார்கள் பார், வெரி டேஸ்ட், ஸ்ரீதருக்கு ரொம்பவும் பிடித்த ஸ்வீட்டும் கூட என்றாள். தன்னை மீறி, அப்படியா ஆன்டி, எனக்கு அதையும் கற்றுத்தாருங்களேன், நானே செய்து ஸ்ரீ என ஆர்வத்தோடு சொல்லிக்கொண்டே வந்தவள் சொல்வதறிந்த முகம் சட்டென சிவக்க நாக்கை கடித்து வார்த்தையை நிறுத்தினாள். ஹை, மாட்டிக்கொண்டாயா என்று குதித்தாள் உதயா. அத்தை, அவள் சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா? ஏ ஷண்மி, அதென்ன பாதியிலேயே வார்த்தைகளை விழுங்கிவிட்டாய்? சொல்ல வந்ததை முழுவதுமாக சொல்லு. என்ன சொல்ல வந்தாய்? நீயே சொல்லு ஸ்ரீ, அப்புறம் என்ன? சொல்லு என்று உதயா செய்த ஆர்ப்பாட்டத்தில் ஷண்மதியின் முகம் மேலும் சிவந்தது. ஐ எம் சோ ஹாப்பி ஷண்மி, உன்னை எங்கள் எல்லோருக்கும் எவ்வளவு பிடித்திருக்கிறது தெரியுமா என ஆசையாய் கூறியபடி ஸ்வீட்டை அவள் வாயில் திணித்தாள் உதயா. தேவகி மலர்ந்த முகத்தோடு ஷண்மதியின் கரங்களை பற்றி கொண்டு, முதல் நாளே எனக்கு கிட்டத்தட்ட புரிந்து போயிற்று, உன்னை மிகவும் பிடித்து போயிற்று, அதனால்தான் உன் வரவை தடுக்க ஸ்ரீதர் முயன்ற பொழுதும் பிடிவாதமாக உன்னிடம் நாங்கள் பழகினோம். ஆனால் ஷண்மி, உன் அப்பா என குரலில் சிறு கவலையுடன் கேட்கவும் ஆதரவாக புன்னகைத்தாள் சண்மதி. தந்தையின் நினைவில் முகம் கனிய, என் அப்பாவிற்கு பிடிக்காத எதையும் நான் நிச்சயமாக செய்யவே மாட்டேன் ஆன்டி, அதை போல அவரிடம் எதையும் நான் மறைத்ததும் இல்லை என்றாள் ஷண்மதி மிருதுவான குரலில். அப்படியென்றால் பிரச்சனை இல்லை என்று சொல்லு என்று குதூகலித்த உதயாவை சிறு கவலையுடன் நோக்கினாள் ஷண்மதி. ஆனால் ஸ்ரீதர், அவர் என்னை கண்டாலே கடுகடுவென்கிறாரே, நான் இருக்கும் இடத்தில் நிற்கக்கூட பிடிக்காதவராக நடந்து கொள்கிறாரே என முகம் வாடினாள். தேவகியின் முகமும் ஒரு கணம் வாடியது. அதன் காரணம் உணர்ந்தாற்போல் உதயாவின் முகத்திலும் லேசான வாட்டம் தெரிந்தாலும் உடனே தன்னை தேற்றி கொண்டவளாக, என்ன ஷண்மினி, நாங்கள் எல்லோரும் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது என்ன கவலை உனக்கு? நீ நிம்மதியாக படிப்பை முடி, ஸ்ரீதரை சம்மதிக்க வைப்பது எங்களின் பொறுப்பு என்று தேறுதலாக கூறவும் தேவகியும் அதை ஆமோதித்தார். நிம்மதியோடு தேங்க்யூ ஆன்டி என்ற ஷண்மதியிடம், ஆன்டி இல்லை அத்தை என இதமாக திருத்தினார் தேவகி. மெல்ல கிச்சனுக்குள் தலையை நீட்டினான் கிரிதர். செய்த ஸ்வீட்டை எல்லாம் எங்கள் கண்ணிலேயே காட்டாமல் நீங்களே அப்படியே செய்கிறீர்களா என கிண்டல் அடிக்கவும் ஸ்வீட்டோடு அனைவரும் ஹாலுக்கு வந்தனர். ஷண்மதி முறையாக சங்கீதம் பயின்றவள் என தெரிய வந்ததில் இருந்து அவள் எப்பொழுது வீட்டுக்கு வந்தாலும் இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த வாசுதேவன் அவளை ஒரு பாட்டாவது பாட வைத்து கேட்பார். இன்றும் அதே போல் பாட சொல்லவும் பிகு பண்ணாமல் உடனே ஒத்துக்கொண்டாள் ஷண்மதி. காப்பி ராகத்தின் என்ன தவம் செய்தனை பாடலை அவள் உருகி பாட கேட்டு கொண்டிருந்த மற்றவர்களும் உருகினர். அற்புதம் அற்புதம், பகவான் உனக்கு தேனாட்டம் குரலை தந்திருக்கார். நீ உருகி பாடி கேட்கும் பொழுது
எனக்கு என்னென்னமோ நினைவு வருகிறது. என் சிறு வயதில் என் அம்மா இந்த பாடலை அழகாய் பாடியதெல்லாம் நினைவிற்கு வருகிறது என நெகிழ்ந்தார் வாசுதேவன். ஷண்மி, அலை பாயுதே கண்ணா பாடேன் என கிரியும் உதியும் ஆசையாய் கேட்கவும், ஓ ஷியோர் என்றபடி கனடா கானடா ராகத்தில் அப்பாடா அப்பாடலை அவள் பாடி முடித்ததும் ஹே என கைதட்டி பாராட்டினர் நால்வரும். தேவகி, இவள் வீட்டுக்கு கிளம்பும் முன் மறக்காமல் திருஷ்டி சுற்றி போட்டு அனுப்பு, நம் கண்ணே இன்று பட்டிருக்கும் என்றார் வாசுதேவன். கண்டிப்பாக என ஆமோதித்தார் அவரும். ரொம்ப நன்றாக பாடுகிறாய் ஷண்மி என பாராட்டிய கிரிதர் அவளிடம், ஷண்மி, எங்களுக்கு பிடித்த பாடலை பாடியது போதும், உனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று ஏதாவது ஒன்று இருக்குமே, அதை பாடேன் என்ற ஆவலோடு கேட்டான். என யோசித்த ஷண்மதி, என் அப்பாவிற்கு பழைய சினி சாங் ஒன்று ரொம்பவும் பிடிக்கும், அதனாலேயே எனக்கும் பிடித்த பாடலாகிவிட்டது, அதை பாடுகிறேன் எனவும் மற்றவர்கள் ஆவலோடு கேட்க தயாரானார்கள். மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி என்ற பாடலை பாவத்தோடு சுருதி சுத்தத்தோடு பாடத் துவங்கவும் மற்றவர்களும் சுற்றுப்புறம் மறந்து அவளது குரல் இனிமையில் பாடல் இனிமையில் கருத்தை பறிகொடுத்தவர்களாய் அமர்ந்திருந்தனர். பாடி முடித்ததும் கைத்தட்டல் பறந்தது. வாசுதேவனும் ஷண்மியும் வெகுவாய் பாராட்ட, வெரி குட் ஷண்மி என கையை பிடித்து குலுக்கினான் கிரிதர். ஐயோ ஷண்மி, எவ்வளவு அருமையாய் பாடுகிறாய் என அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள் உதயா. தாயை பின்பற்றி வினேஷ் தானும் அருமையா பாடுற ஷம்மி என முத்தமிடவும், தேங்க்யூ கண்ணா என சிரித்தபடி அவனை தன் மடியில் அமர்த்தி கொண்டாள் ஷண்மதி. பிறகு மற்றவர்களை முகம் மலர பார்த்து, அப்பாவிற்கு ரொம்ப பிடித்த பாடல் இது, அம்மா அடிக்கடி இதைத்தான் பாடுவார்களாம், அதனாலேயே அப்பாவிற்கு உயிராயிற்று இந்த பாடல், என்னையும் அடிக்கடி பாட சொல்லி கண்மூடி ரசித்து கேட்பார், அப்பாவிற்கு பிடித்த பாடல் என்ற காரணத்தினாலேயே எனக்கும் விருப்பமான பாடலாகிவிட்டது என்று உற்சாகத்தோடு கூறினாள் ஷண்மதி. அப்பா என்றால் உனக்கு ரொம்பவும் உயிர் என்று இதிலிருந்தே தெரிகிறதே என உணர்ந்து சொன்னான் கிரிதர். அவளை பார்த்தபடி வாசுதேவன், ஷண்மதி வீட்டுக்கு பக்கத்து பங்களாவை ராபர்ட் விற்கப் போகிறாராம், அட்வான்ஸ் கொடுத்து விடலாமா என தேவகி கிரி உதயாவை பார்த்து கேட்கவும் இதயத்தில் சிலீர் என்று பரவசத்தை உணர்ந்தாள் ஷண்மதி. இந்த அப்பா பைத்தியம் நம் வீட்டிற்கு வர வேண்டுமானால் நாம் அந்த வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுத்துத்தானே தீர வேண்டும் என தேவகி சிரிக்க, கிரியும் உதியும் அதை ஆமோதிக்க அளவிட முடியாத ஆனந்தத்தில் நெஞ்சம் உருகி போனாள் ஷண்மதி. தான் வாய் விட்டு கேட்காமலேயே தனக்காக யோசித்து ஏற்பாடு செய்யும் அவர்களின் அன்பிலே வாய் அடைத்து போனாள். எவ்வளவு அருமையான குடும்பம், எவ்வளவு அருமையான குடும்பத்தினர் என எண்ணி சிலிர்த்து போனாள் ஷண்மதி. நன்றி கூறி பேச வாய் எடுத்தவள் பேச முடியாதவளாய் தலையசைத்தாள். அவளது எல்லை இல்லாத சந்தோஷத்தை ரசித்தபடி, நீ ஒன்றும் பேச வேண்டாம், இப்பொழுது பாடிய பாடலை இன்னொரு முறை பாடேன் என தேவகி ஆவலாய் கேட்கவும் மற்றவர்களும் இன்னும் ஒரு முறை என்று கேட்கவும் ஓகே என்று சிரித்தாள் ஷண்மதி. மீண்டும் மன்னவன் வந்தானடி தோழி என தன்னுள் ஆழ்ந்து பாடத் துவங்கியவள் அந்நேரம் பார்த்து ஸ்ரீதர் உள்ளே நுழைவதைக் கண்டு சட்டென பாடலை நிறுத்தினாள். ஹே என்று உதியும் கிரியும் கைதட்டி சிரிக்கவும் என்ன என்பது போல் பார்த்தான் அவன். இல்லை ஸ்ரீதர், மன்னவன் வந்தானடி என்று ஷண்மி பாடவும் நீ உள்ளே நுழையவும் சரியாக இருந்ததா, அதான் என குறும்புடன் இழுத்த உதயா சிரித்தாள். உள்ளே நுழைந்த அவனது காதிலும் விழத்தான் செய்தது. இப்பொழுது அண்ணியின் கிண்டலில் அவனுக்கு கோபம் வந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.